ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம வந்து சுகருக்கு வந்து நம்ம என்ன ஃபுட் எடுத்துக்கலாம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து நீங்கள் காலையில் தான் சாப்பிட்ணும். நைட்டு மத்தியானம் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. இந்த ஒரு ஐந்து வகை அரிசி தான். அதை நல்லா வறுத்துட்டு அரைச்சி இந்த மாதிரி கஞ்சி மாதிரி செஞ்சு இந்த மாதிரி ஒவ்வொரு கிளாஸ் இல்லை ரெண்டு கிளாஸ் இப்படி குடிக்கலாம். இதை நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு 1 மந்த்துக்குள்ளே உங்களுக்கு வந்து 400, 500, 300, 200, 250 இருக்க சுகர் கூட கம்மியாகுது. ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் உங்களுக்கு வீடியோ போடுறோம். இதை வந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, சுகர் பேஷண்ட்டுக்கு இப்போ பேஷண்ட் இருக்கவங்கலாம் இருக்காங்கள்ல, சுகர் உள்ளவங்க அவங்களுக்கெல்லாம் இப்போ சுகர் குறைக்கிறது எப்படி அப்படின்னு, என்ன ஃபுட்டு சாப்பிட்டா சுகர் குறையும் அப்படின்னு நான் இப்போ சொல்ல போகிறேன். வாங்க பார்க்கலாம். வரகு அரிசி, சாமை அரிசி, தினை அரிசி, மாப்பிள்ளை சம்பா அரிசி, இது வந்து குதிரைவாலி. இப்போது இது ஆறையும் என்ன பண்ணுறோம், நம்ம ஒவ்வொரு கிளாஸு நமக்கு தேவையானது. இப்போ 2 பேருக்கு வேணால் 2 பேருக்கு, ஒரு ஆளுக்கு வேணால் ஒரு ஆளுக்கு, அந்த மாதிரி நமக்கு தேவையான அளவு நம்ம எடுத்து அதை இப்போ க்ளீன் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி ஒரு கிளாஸ் எடுத்து அதில் கொஞ்சம் இப்படி கோபுரமாக வர்ற மாதிரி ஒரு கிளாஸு, இதே மாதிரி அது ஆறையும் ஒவ்வொரு கிளாஸு எடுத்து போட்டுக்கணும். போட்டு தூசி எதுனா இருக்குதா, பாக்கெட்டில் இருக்கிறதுனால தூசிலாம் இருக்காது. இருந்தாலும் நமக்கு தூசி இருக்குதா, வேறு எதுனா கல் இது இருக்கான்னு பார்த்து க்ளீன் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம வறுக்கிறோம். இப்போ வந்து ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணலாம், ஒரு வெயிலில் நல்லா எல்லாத்தையும் சேர்த்து காய வச்சுக்கலாம். அப்படி காய வைக்கலைன்னா நம்ம வீட்டில் வந்து இப்போ வறுத்து கூட அரைச்சி வச்சுக்கலாம். அது உங்களோட இஷ்டம்தான், நீங்கள் எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ வறுக்க போகிறேன். இதோட நம்ம வேர்க்கடலையும் சேர்த்துக்கிறோம். மறந்துட்டேன், வேர்க்கடலை, கோதுமை ரவை, இப்போ இதெல்லாம் எடுத்து இப்படி வச்சுருக்குறோம். இப்போ வந்து இது என்னென்னா, ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு பதம் இருக்கும் நம்ம வந்து வறுக்கையில். அதனால தான் நம்ம வந்து இதெல்லாம் எடுத்து என்ன பண்ணுறோம்னா தனித்தனியாக வறுக்கிறோம். தனித்தனியாக வறுத்தா தான் அந்த இது வரும். இல்லைன்னா எல்லாத்தையும் சேர்த்து போட்டு வறுத்தோம்னா இந்த கோதுமை ரவையெல்லாம் கருகிரும். எல்லாத்தையும் லைட்டாக வறுத்துக்கிட்டு இப்படி ஒரு கடாய் எடுத்து இந்த மாதிரி போட்டு லைட்டாக வறுத்துக்கணும்.
அவ்வளோதான். இது லைட்டாக சூடாகணுன்னே இறக்கிற வேண்டியதுதான். இதே மாதிரி இந்த மாதிரி ஒரு அகல பாத்திரம் எடுத்துக்கோங்க. அப்படியே வறுத்து இதில் பாத்திரத்தில் கொண்டு வந்து போட்டு வச்சுக்கணும். ஒவ்வொரு அரிசிக்கும் ஒவ்வொரு பதம் இருக்குது. அதனால் பார்த்து ஒன்று பொன்மருவலாக வறுக்கணும், ஒன்று வந்து லைட்டாக வறுக்கணும். அப்படி பார்த்து வறுத்துக்கோங்க. கருக வச்சிடாமல் அடுப்பை சிம்மில் வச்சு வறுக்கணும். வேர்க்கடலை இப்படி வறுத்துட்டு நம்ம வந்து தோலை வந்து எடுத்துடணும். இந்த மாதிரி தோலை எடுத்துட்டு போடணும். எல்லாத்தையும் ஒரு அகல பாத்திரத்தில் போட்டு ஆற வச்சிடணும். நல்லா ஆற வச்சுட்டு தான் அதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அடிச்சுக்கணும். மாவை நைஸாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் குறைன்னு அரைச்சிக்கணும். அப்போ தான் அது நம்ம கூலாக காய்ச்சி குடிக்கையில் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நைஸாக அரைச்சிட்டோம்னா அப்புறம் நம்ம இந்த கேப்பக்கூழ் கோதுமை கூழ் குடிக்கிற மாதிரி ஆகிடும். இதை வந்து கொஞ்சம் குறைப்பாக அரைச்சிக்கணும். இன்னும் கொஞ்சம் குறைப்பாக அரைக்கணும். இந்த அளவுக்கு குறைப்பாக அரைச்சிக்கணும். இவ்வளோ தான் பதம். இதுக்கு மேலே நைஸாக அரைக்கக்கூடாது. இந்த பதத்துக்கு அரைச்சிடுங்க. இப்போ இதில் வந்து நான் வந்து 2 பேருக்கு சாப்பிட்ற மாதிரி நாங்கள் 2 கிளாஸ் குடிப்போம். அதுக்கு வந்து 1 சொம்பு தண்ணி ஊற்றிருக்கிறேன். 2 கிளாஸ்னால் 4 சொம்பு தண்ணி ஊற்றிருக்கிறேன். 4 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கிறேன். இது வந்து நல்லா கொதிக்கணும். கொதிச்சோன்னே தான் மாவை போடணும். இப்போ நல்லா கொதி வருது. வரையில் நாங்கள் வந்து 2 பேருக்கு 6 ஸ்பூன் போடுறேன். இந்த ஸ்பூனில் இப்போ நல்லா கிண்டிக்கிட்டு இந்த கட்டி இல்லாமல் நல்லா கிண்டணும். கிண்டிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிக்கும். நல்லா நம்ம சோறு கொதிக்கிற மாதிரி கொதிக்கும். அது கொதித்து வரையில் சிம்மில் கொஞ்சம் வச்சுருங்க. இந்த பதத்துக்கு வரும்போது அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சுட்டு அப்படியே கிண்டிக்கிட்டே இருக்கணும்.
இப்போது இந்த பதத்தில் இருக்கையில் நம்ம வந்து இறக்கிடணும். நம்ம என்ன பண்ணுறோம், கொஞ்சம் உப்பு போட்டு நம்ம இதை ஆளுக்கு 2 கிளாஸ் குடிச்சிட வேண்டியதுதான். இதை வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு மருந்தாக தான் இதை சாப்பிடணும். இது இப்போ வந்து நம்ம இதை சாப்பிட்றதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும், சுகர் டெஸ்ட் பார்த்துக்கோங்க. சுகர் டெஸ்ட் பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் இது வந்து 1 மாதம் சாப்பிடணும். ஆனால் 1 வீக்லேயே ரிசல்ட் தெரியுது. இருந்தாலும் 1 மாதம் நீங்கள் சாப்பிட்டு அதுக்கப்புறம் டெஸ்ட் எடுத்து பாருங்கள், எவ்வளவு சுகர் கம்மியாக இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். இது வந்து நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், அதனால் உங்களுக்கும் இது சொல்லலாமே அப்படின்னு தான் நான் வீடியோ போடுறேன். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எனக்கு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க, ஷேர் பண்ண மாட்டேங்கிறீங்க, கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. லைக் பண்ணுங்கள். அப்படியே நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். இப்போது நான் இதுக்கு வந்து புளி துவையல் வச்சுக்கிறேன். புளி துவையல், தேங்காய் துவையல், இப்படி எது வேணாலும் வச்சு சாப்பிட்டுக்கலாம். புளி துவையல் வந்து எப்படி செய்கிறதுன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. இதுக்கு வந்து புளித்துவையல் காம்பினேஷன் நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். புளித்துவையல் எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் போய் பாருங்கள். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.